ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலந்தீஸ் சேனல். இன்னைக்கு கலந்தீஸ் சேனல் என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, குயிக்கா செய்யக்கூடிய ஒரு பூரி மசால் ரெசிபி தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட பூரி மசால் ரெசிபி பாத்தீங்கன்னா 3 மில்லியன் வியூஸ் ரீச் ஆக போகுது. நிறைய பேர் ரொம்ப நல்லா இருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்கு, ஈஸியா இருக்கு அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துட்டீங்க. இன்னும் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே தான் இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கு. இந்த ரெசிபியும் அதே மாதிரி ஒரு ஈஸியா டேஸ்டி ரெசிபி தான். நிறைய பேருக்கு காலையில வந்து மசால் சீக்கிரம் செய்யணும்னு நினைப்போம். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வேக வச்சு அதை மசிச்சு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி வதக்கி இந்த ப்ராசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ப்ராசஸ். சோ அதெல்லாம் இல்லாம உருளைக்கிழங்கு வேகிற டைம் அந்த 5 நிமிஷத்துக்குள்ள வந்து நம்ம மசால் வந்து செஞ்சு முடிக்க முடியும். சோ அந்த மாதிரி ஒரு குயிக் ரெசிபி தான் இன்னைக்கு காமிச்சிருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நிறைய பேருக்கு காலையில டைம்ல மசால் செய்யறப்போ இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு இந்த பூரி மசால் செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கிறோம். 4 பேர் சாப்பிடுற அளவுக்கு செஞ்சு காமிக்க போறோம். அதுவும் குயிக்கா செய்ய போறோம். 5 நிமிஷம் தான் குக்கிங் டைம். ஒரு ப்ரெஷர் குக்கர்ல எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் ஊத்தி கடலைப்பருப்பு கடுகு போட்டு தாளிச்சிட்டு சன்னமா வெட்டின 2 பெரிய வெங்காயம் தாளிக்கிறதுக்கு எடுத்திருக்கிறேன். நீங்க வெங்காயம் ஜாஸ்தி வேணும்னாலும் இன்னொரு வெங்காயம் சேர்த்து போட்டுக்கலாம். டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இங்க காரத்துக்கு வந்து ஒன்லி பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்திருக்கிறேன். அது நல்ல பெரிய சைஸ் பச்சை மிளகாய், காரமா இருக்கிற மாதிரி 2 மிளகாய் சேர்த்திருக்கேன். நீங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின உடனே அந்த எண்ணெய்க்குள்ளேயே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் அந்த எண்ணெயில வதங்கின உடனே நம்ம வந்து தக்காளி சேர்க்க போறோம். தக்காளியும் வந்து ஆப்ஷனல் தான். தக்காளி வேண்டாம் அப்படின்னா நீங்க இன்னொரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் சின்ன சைஸ் தக்காளி ஒரு தக்காளி கொஞ்சம் இந்த கிரேவி கன்சிஸ்டன்சிக்காக சேர்த்திருக்கேன். வேற எந்த ஒரு கரம் மசாலாவோ இல்ல சோம்பு தூள் எந்த ஒரு ஃபிளேவருக்கும் எதுவுமே நான் சேர்க்கல. அது சேர்க்க வேண்டாம். இது குயிக்கா செய்யறதுனால வந்து நம்ம அப்படியே செய்ய போறோம். இல்ல கண்டிப்பா சேர்த்து தான் நாங்க செய்யணும்னாலும் தாராளமா நீங்க சேர்த்து செஞ்சுக்கலாம். இது கூட 3 உருளைக்கிழங்கு வந்து நல்லா கழுவி தோல் சீவி அந்த உருளைக்கிழங்கை உள்ள போட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து லைட்டா வதக்கிக்கோங்க. உருளைக்கிழங்கு வந்து லைட்டா வதங்கின உடனே தண்ணியை ஊத்திருங்க. தண்ணி வந்து ஒரு கிளாஸ், சின்ன கிளாஸ்ல 1 கிளாஸ் அளவுக்கு ஊத்திருக்கேன். ரொம்ப வேண்டாம், ரொம்ப தண்ணி விட்டு வந்துடும். அதனால இந்த அளவுக்கு ஊத்தி ஒரு கலக்கி விட்டு ப்ரெஷர் குக்கர் லிட்டு போட்டு ஒரு 2 விசில் விட்டு நிறுத்தினீங்கன்னா நீங்க இன்னொரு ஸ்டவ்ல வந்து பூரி செஞ்சு எடுக்கிறதுக்குள்ள இந்த பக்கம் மசால் ரெடி ஆயிரும். இது காலையில நேரம் பாத்தீங்கன்னா குயிக்கா செய்யறதுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். உருளைக்கிழங்கு வேகிற நேரத்தில் நம்ம மசாலே செஞ்சு முடிச்சிடலாம். வெந்து ப்ரெஷர் குக்கர் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு ஃபுல்லா நல்லா மசிச்சு விட்டுட்டீங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு வந்து வெங்காயம் தக்காளி கூட நல்லா சேர்ந்துரும். ஒரு சூப்பரான குயிக் பொட்டேட்டோ மசால் ரெடி ஆயிடுச்சு. இது கூட தாராளமா நீங்க ஃபிளேவருக்கு வந்து கரம் மசாலா என்னென்ன மசாலா உங்களுக்கு வேணுமோ நீங்க சேர்த்துக்கலாம். பட் நான் எதுவுமே சேர்க்கல. அந்த பூரி கிழங்கோட ரியல் ஃபிளேவரே வந்து அந்த வெங்காயம், பச்சை மிளகாய் இதுலதான் இருக்கு. எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும். அதனால மோஸ்ட்லி வந்து நான் சோம்பு, கரம் மசாலா இதெல்லாம் எதுவுமே சேர்க்கல. ஸோ இது வந்து குயிக் பூரி மசால். கண்டிப்பா வந்து நிறைய பேருக்கு காலையில டைம்ல வந்து உருளைக்கிழங்கு தனியா வேக வச்சு 2 வேளை செய்யற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா குயிக்கா வேலை முடிஞ்சிடும். கண்டிப்பா ஒரு தடவை வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. குயிக்கா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறது கமெண்ட்ஸும் வந்து கண்டிப்பா நீங்க என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து கலந்தி சேனல் வீடியோஸ் எல்லாமே பாருங்க. இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட பூரி மசால் வீடியோ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே ஆட் பண்றேன். இது வரைக்கும் அந்த ரெசிபி பார்க்காதவங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஸோ அது ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வச்சு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சிருப்போம், ரெஸ்டாரண்ட் ஸ்டைல். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கலந்தி சேனல். தேங்க்யூ. Please do like, share and subscribe.